அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவதன் காரணமாக மேசராசிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 20 நாட்கள் எப்படி அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன். தைரியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் வலுவிழந்து நீச்சம் பெறுவது என்பது உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஞானத்தின் தொடக்கமாகவும் அறிவின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதில் மிக முக்கியமாக வித்யாகாரகரான புதன் கொடுக்கும் அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விவேகத்தை கொடுக்கக்கூடிய புதன் வலுவிழக்கக்கூடிய இந்த வேளையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாக சமோஜித புத்தியை பயன்படுத்த முடியாமல் சில பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தைரியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாது அவர் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வலம் வர போகிறார். விரயஸ்தானம் என்பது அவ்வளவு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 6ஆம் இடத்தின் அதிபதி 12ஆம் இடத்தில் மறையும் போது சில விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத பல தேவையற்ற விரய செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு தான் இருக்கிறது. எனவே பல விஷயங்களில் நாம் இது விரய செலவு என்று தெரிந்தும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக வீண் விரய செலவுகளை அதீதமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை விரயஸ்தானத்தில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். அங்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சனி உள்ளிட்ட கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. சூரியன் அங்கிருந்து முற்பகுதியில் வலம் வந்தாலும் பிற்பகுதியில் மிக வலுவாக ஜென்மத்தில் உச்சபலம் பெறப்போகிறார். எனவே வித்யாகாரகரான புதனுடன் பல கிரகநிலைகள் இணைவதால் சற்று தாக்கம் குறைந்தாலும் கூட அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவிழப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஒரு பணியை எந்தவிதமான யோசனையும் இன்றி முன் யோசனையும் இன்றி விரைவாக செய்ய வேண்டும் என்று சில சிக்கல்களை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மேசராசிக்காரர்களுக்கு அதீதமாக இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் அறிவு, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் இவை அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் இது போன்ற விஷயங்களில் வலுவிழக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்படும் போது பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. விரயஸ்தானம் என்பதால் உடல் நலத்திலும் அதிக கவனத்துடன் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சில பணிகளை ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்தாலும் காரிய வெற்றி கிடைக்காத சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன். விரயஸ்தானம் ஆகிய 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் அவரது ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் ருணரோக சத்ருஸ்தானத்தை வலுவிழந்த நிலையில் புதன் பார்ப்பதால் நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு முன் ஒன்றையும் உங்களுக்கு பின் வேறொன்றையும் செய்யக்கூடிய சூழ்ச்சி நிறைந்த செயல்பாடுகளை பலர் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இருப்பதால் நிதானமும் பொறுமையும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது என்பதை புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் நடத்தினாலும் கூட எதிர்பார்ப்பதை விட அலைச்சலும் சிரமமும் அதிகமாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை பெரிய அளவில் கிடைக்க இயலாத
இயலாத சூழலில் திருப்திகரமாக பல பணிகளை செய்தாலும் கூட அதிக அலைச்சலையும் அதிக சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை புதனினுடைய நீச்சமானது உறுதிப்படுத்துகிறது. பயணங்கள் அதிக அலுப்பை ஏற்படுத்தும். அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இந்த தருணத்தில் இருக்கிறது. நல்ல வரன் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஆவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். திட்டமிட்டு இந்த தருணத்தை எதிர்கொள்ளவில்லை என்றால் அடுத்த 20 நாட்களுக்குள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை தான் ஏற்படுத்துகின்றன. புதனும் நீச்சம் பெறுவதால் பணிச்சுமை அதிகரிக்கும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அன்றாட பணிகளில் கசப்பையும் வெறுப்பையும் சந்திப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. எனவே சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடிக்கடி பண பிரச்சனையை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே நிதானத்துடன் இந்த தருணத்தை பல விஷயங்களை அணுக வேண்டும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நிதானம் மிக முக்கியமாக தேவை. கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விதியாக்காரகரான புதன் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வருமானத்திற்கு குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடைசி நேரத்தில் சில ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நிதானத்துடன் செயல்பட்டால் அவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதே வேளையில் பெயர் புகழ் செல்வாக்குக்கு தேவையற்ற வீண் பலிகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிதானம் மிகவும் முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு தேவை. அரசியல் சார்ந்த பணிகளில் புதன் மிக வலுவாக விரயத்தில் நீச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட அதிக அலைச்சலை தான் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே நிதானத்துடன் நடந்து கொள்வது பல சிரமங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் தவிர்க்கும். மாணவியர்களின் கிரகிக்கும் தன்மை அதிகரித்தாலும் கூட சில கவனச்சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தில் தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது அதிக நிதானத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் கிடைத்தாலும் வருமானம் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். பல சிக்கல்களை எதிர்பாராத வகையில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவே எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்வது பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த தருணத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். காத்திருக்கும் அதிர்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக அமையும்.